வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ இன்னைக்கு மேட்ச் சென்னை டெல்லியில போய் டெல்லியவே அடிச்சிருக்காங்க. அந்த சம்பவம் சரித்திரம் இன்னைக்கு நடக்கல, நேத்தே நடந்துருச்சு. ஸோ இன்னைக்கு ரிப்பீட் பண்றாங்க நம்ம பாய்ஸ். ஸோ 10 மேட்ச்ல 5 வெற்றி 5 தோல்வின்னு சொல்லிட்டு 10 பாயிண்டா 7வது இடத்துல இருக்கோம். 6வது இடத்துல தான் இருக்கோம். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். ஸோ இங்க இருந்து ஒன்லி ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் பயங்கர செட்டில்டு லைனப்பா இருக்கு. என்னென்ன சேஞ்சஸ் சொன்னமோ ஸ்பாட்டானா பண்ணியிருந்தாங்க. அகில் ஹுசைன் உள்ள வரணும்னு பேசியிருந்தோம், உள்ள வந்திருந்தாரு. அண்ட் அவரோட இம்பாக்ட் நம்ம எல்லாருமே பார்த்தோம். குர்ஜப்னீத் சிங் உள்ள வந்தாரு, அவரால் என்ன பண்ண முடியுமோ அதையும் பால்ல காமிச்சாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இன்னும் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். மேடி, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லு ஃபர்ஸ்ட். இனிஷியல் தாட்ஸ் தான் ஒரு 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 மாசம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, டெல்லி அணியை வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நடந்து போச்சு. கிளீன் ஸ்வீப் 2 கேமுமே. அவங்க தான் வந்து கான்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தோத்து போயிருந்தப்போ டெல்லி தான் இங்க வந்து நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க, சேட்டா 100 அடிச்சு. ஸோ அதுதான் இங்க ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பிரேவ் கால் எடுத்தாங்க. நான் கூட சில பேர் ஆகாஷ் முதல் மாதிரி போயிடுவாங்க, ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி ஒரு ஆளுக்கு போயிடுவாங்க அப்படிலாம் நினைச்சேன். ஸ்பாட் ஆனா அக்யூலேஷனை கொண்டு வந்தாங்க. அந்த இதுல வந்து 3 ஓவர் போட வச்சாங்க பாரு. 14 டாட் பால் போட்டிருக்காரு மொத்தமா அவர் இந்த மேட்ச்ல. 12 டாட் பால் வந்து பவர் பிளே போட்டிருக்காரு. அதுல பவர் பிளேல 3 ஓவர் போட்டு கேஎல் ராகுல் விக்கெட். சோ அந்த இம்பாக்ட் பாரு. அதாவது கிட்டத்தட்ட 6 ஓவர்ல உனக்கு 2 ஓவர் வந்து டாட் பாலே போட்டிருக்கப்போ அவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குறாரு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த கேம், வாட் எவர் த பிளேயர் ஆப்போசிட், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இல்லாம இவருக்கு இந்த ஆட போற 4 மேட்ச் நம்ம கொடுத்தோம்னாலே ஆப்வியஸ்லி நம்ம வந்து பிளே ஆஃப்ல ஒரு கால் எடுத்து வைக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய இருக்கு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பட் 1 கேம் அட் அ டைம் நம்ம கேம் மட்டும் ஜெயிப்போம் அப்படின்னு பார்த்துட்டு எல்எஸ்சி கேம் ஸ்வீப் பண்ணா ஜிடிஎஸ்ஆர்ஹெச்சோட நமக்கு வந்து எலிமினேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஐம் வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம காம்பினேஷன் பிடிச்சிட்டோம். ஸோ இந்த காம்பினேஷனே அவங்க ஆடினா போதும், எந்த சேஞ்சஸ் இல்லாம. ஹோப்ஃபுல்லி எந்த இன்ஜுரியும் வரக்கூடாது. கரெக்ட். ஸோ இன்னைக்கு நிறைய ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னா, லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் என்னதான் நம்ம மும்பை கூட கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருந்தாலுமே 2 விக்கெட் தான் போயிருந்தாங்க. பட் ஆனா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா ஆடி இருந்த மாதிரி இருந்தது. ரன் ரேட்டை வந்து இது பண்ண மாதிரி இருந்தது. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரிக்கி சேஸ், 160 மாதிரி சேஸ். பட் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்தாரு சஞ்சு சாம்சன். ஒரு 14 நல்லா பாத்தீங்கன்னா அந்த சேஸ பாத்தீங்கன்னா 14 balls 11 runs, 18 balls 16 runs அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அந்த பவர் பிளேல அந்த முடியும் போது உருவி பட்டேலோட 2 6 செம இம்பார்ட்டண்டா இருந்தது. ஒரு 44 for 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சாங்க. ஸோ அங்க இருந்து கார்த்திக் சர்மா, சஞ்சு சாம்சன், போனது ருத்துராஜ் கெய்க்வாட், கார்த்திக் சர்மா என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணாரு. ஆனா கார்த்திக் சர்மா டுக் ஹிஸ் டைம். சஞ்சு சாம்சன் ஆன் த ஃப்ளோர் ஃபுல் த்ராட்டில் மிதிச்சிட்டாரு. குல்தீப் யாதவ் டார்கெட் பண்ணாரு. ஷார்ட் பால் போட்டா மிட் விக்கெட் லெக் சைட்ல சாத்தினாரு. ஃபுல்லர் ரன்ல போட்டா லாங் ஆன்ல ஒரு 6. ஸோ சூப்பரா டேக் ஆன் பண்ணாங்க. இந்த மாதிரி டேக் ஆன் பண்ணணும். இதுதான் நான் போன தடவை சொல்லியிருந்தேன். யாராவது ஒரு ஆள் வந்து ஆக்சிலேட்டர் மிதிக்கணும், இன்னொரு ஆள் வந்து கூட அக்கம்பெனி பண்ணி ஆடும்போது கரெக்டா இருக்கும் ரன் சேஸை கொண்டு போறதுக்கு. இன்னைக்கு சூப்பரான சேஸ் அது. அதான்டா. இப்பவும் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஜட்டுவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ சஞ்சு சாம்சன் ஆடின கேம் எல்லாம் பார்த்தனாலுமே அவர் ஆடி கொடுத்தாருன்னா கேமை சீல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒன் சைட் கேம் தான். உனக்கு அவர் 5 ஓவர் 6 ஓவருக்கு மேல நின்னாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரோஹித் சர்மா மாதிரி தான் கேமை வந்து ஆப்போனன்ட் கிட்ட இருந்து கையில வாங்கி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் இஸ். குல்தீப் அதை ஒரு 6 அடிச்சு லெக் சைட்ல இப்படி பண்ணாரு பாரு. அந்த பம்ப் தெரியுது. அதாவது இந்த விஷயம் தான் நமக்கு மிஸ் ஆச்சு. நீ வந்து போன வருஷம் சொல்லிட்டு இருந்த 6 அடிக்கவே ஆள் இல்லைன்னு. இந்த வாட்டி 10 ஓவருக்குள்ள 7 6, மேட்ச் முடியறப்ப 10 6 11 4. 6-4லயே உனக்கு 106 ரன் அடிச்சிட்டாங்க ஆன் தி சேஸ் ஆஃப் 160. இந்த இன்டென்ட் தான் போன வாட்டி மிஸ் ஆச்சு. அதுக்கான கரெக்டான ஆளை கொண்டு வந்தாங்க. கார்த்திக் சர்மாவை ட்ரஸ்ட் பண்ணி பேக் பண்றாங்க. அது அவங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. அவரும் ஏனோ தோணும் இப்ப சுத்தது கிடையாது. அடிக்க முடியலன்னா சிங்கிள் அடிச்சு சம்டைம்ஸ் போயிட்டாரு. அண்ட் அட்டாக் பண்ற டைம்ல அட்டாக் பண்றாரு. ஷிவம் துபே, பிரவிஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டான்னா நம்ம ஒருவேளை பிளே ஆஃப் போற சான்சஸ் நமக்கு அலைவா இருக்கு. மேல இருக்க டீம்லாம் கொஞ்சம் தூக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வி ஆர் ஆன் டைட் கான்டெஸ்ட். கண்டிப்பா வந்து எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஆள் உள்ள இல்லாம இந்த மாதிரி டீம் பெர்ஃபார்ம் பண்றதை அவர் ரொம்ப சந்தோஷமா தான் பார்ப்பாரு. அண்ட் தெர் இஸ் நோ வே மார்க்கிங் எம்எஸ் டு தி பிளேயிங் 11. எம்எஸ் ஆல்ரெடி பிளேட் லாஸ்ட் கேம். இஃப் வி ஆர் கோயிங் டு பிளே ஆல் நாக் அவுட்ஸ் ஃபார் அப்கமிங் கேம்ஸ்ன்றது வந்து நான் இப்பவே சொல்லிக்கிறேன். அது வந்து உண்மை. ஜெயிச்சுட்டு முடிஞ்சா கப்பு கொடுத்து சேப்பாக்கில் வந்துட்டு புதுசா வர சிஎம் கிட்ட செலிப்ரேஷன். ஆமா. ஸோ மோஸ்டா அப்படிதான் இருக்கும். அண்ட் நல்ல எக்ஸிபிஷன். ஆக்சுவலி டெல்லி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்கால்குலேஷன்டா. ஏன் டாஸ் ஜெயிச்சு ஆல்ரெடி ஒரு மாதிரி தூரல் போட்டுட்டு இருக்கு, மழை வர மாதிரி 3 மணிக்கு மதியம் மழைன்னு சொல்லியிருக்காங்க. பிச்சு ஒரு மாதிரி ட்ரையரா இருக்கு. செகண்ட் பேட்டிங் தான் ஃபேவரபிளா இருக்கும்.
எப்படி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. அதுதான் நான் லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஆர்ஆரோட கேமு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்டா எஸ்ஆர்ஹெச். இப்போ ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் வந்துச்சு இந்த கேம். ஸோ அது வந்து டாஸ் வந்து பயங்கர வைட்டல் ஃபேக்டர் வந்து பிளே ஆச்சு ஜிடி கூட அந்த கேம். இல்ல ஜிடி 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 ஆமா. ஸோ 7 எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் விக்கெட்ஸ் தோத்தோம் விட்டோம்ல. லாஸ்டா. எஸ்ஆர்எச் வந்து நம்ம தான் விட்டுருந்தோம் லாஸ்ட்ல. இது வந்து வைட்டல் விக்கெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓகே ஓகே புரியுது ஃபோர்ஸ் புரியுது. பண்ணி நாங்க பேட் பண்ண வச்சு அந்த மாதிரி ஆனது. சோ இந்த தடவையும் நம்ம மாட்டிருப்போம். நல்ல வேளை ருத்ராஜ் தயவு செஞ்சு டாஸ் தான் உனக்கு கிடைக்கும், டெய்ல்ஸ் தவிர வேற எதையா சொல்லியா. 30 தடவை டாஸ் வந்து டெய்ல்ஸ் சொல்றாரு, வெறும் 5 தடவை தான் ஜெயிச்சிருக்காரு மாப்பிள்ள. ப்ராபபிலிட்டி 10க்கும் கீழே இருக்கு, 100 out of 100. தயவு செஞ்சு ஹெட்ஸ் சொல்லு, தலைய சொல்லு, தலை கை கொடுப்பாரு. நல்ல வேளை நீ புண்ணியத்துக்கு அக்ஷர் பட்டேல் பேட்டிங் எடுத்து நம்மளை காப்பாத்திட்டாரு தான் நான் சொல்லணும். அங்க ஒரு ஒரு பிளைண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. அதுல இருந்து பிச்சை வந்து அவங்க கணிக்க தவறிட்டாங்க, அசஸ் பண்ணல. அண்ட் கருண் நாயரை ப்ரொமோட் பண்ணது, அபிஷேக் பொருள்ல ஏன் ஆட மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குமாப்ல. அவரு எவ்வளவு ஒரு ஜெம் ஆஃப் தி ஒரு கிரிக்கெட்டர், ஒரு அங்கிரேஷ் ரகுவன்ஷி, அந்த மாதிரியான ஒரு ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர் அவரு. அவரு செமையா ஆடுவாரு. அவரோட பொட்டன்ஷியலே கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்றாங்க, அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் அப்புறம் அதுதான் அவங்க தோத்ததுக்கான முக்கிய காரணம். அப்புறம் முகேஷ் குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெட்டரா தான் போட்டாரு, ரொம்ப ஒஸ்டாலாம் போடவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் ஒஸ்டாலாம் போடல. நீங்க மும்பையோட ஜெயிச்சி கேம்னா அவர் பயங்கர லீத்தரா போட்டாரு, பவர் பிளே நல்லா போட்டாரு. சோ இவங்க 2 ஃபாரின் பவுலர் ஆடியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்ல அவங்க முகேஷ் குமாரை யூஸ் பண்ணல, மில்லரையும் டிராப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹோலை அடைக்கிறதுக்கு 3 பிளேயர் மேல கை வைக்கிறாங்க. சோ அதுதான் அவங்களோட பிகெஸ்ட் இதுவா தெரியுது. அண்ட் கருண் நாயர், சமீர் ரிஷி 2 பேரையும் அவங்களால ஆட முடியாது. நீங்க கருண் நாயர் ஆடுறதுக்கு அபிஷேக் பொருள் ஆடினீங்கன்னா உங்களுக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்திருப்பாங்க. ப்ராபபிளி இப்ப நினைக்கிற இந்த மாடர்ன் டே கேப்டன்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டு வர பயப்படுவாங்க. நிதிஷ் ராணா மட்டும்தான் இருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர் தான் அடிப்பாருன்ற தைரியத்தை தான் ருத்ராஜ் வந்து கொடுத்தாரு. சோ நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட் பண்ணாம உடனே வந்துட்டு போன லாஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ போனதுக்கு அப்புறமா பிளமிங் இருக்காரு, தோனி நல்லா இங்க இந்தியாவில ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வாய் விடுறதுலாம் வந்து தட்ஸ் நாட் ஃபேர். லைக் நீங்க வெளியே ஜெயிச்சிருக்கீங்க ஓகே, பட் இந்தியாவில இன்னும் ஜெயிக்கல, அதெல்லாம் வந்து ஒரு இது. அண்ட் மோரோவர் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்னு செகண்ட் ஹாஃப் ஒன்னுன்ற மாதிரி ஏதோ எடுக்கிற மாதிரி ஓனர்ஷிப் நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது அகைன் தெரியுது. ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தனா ஆடின யாருமே இங்க ஆடல, எஸ்பெஷலி முகேஷ் குமார் மாதிரி ஒரு ஆள் வந்து இங்க ஆடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கருணை பெருசா ஆட வைக்கல, இந்த இடத்துல ஆட வைக்கிறாரு. சோ அந்த டிஃபரன்ஸே உனக்கு தெரியுது. அண்ட் 10 நிமிஷம்காக ஒரு வாட்டி ஆட வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சாப் பண்ணிட்டு திருப்பி இந்த பக்கம் ஆட வைக்கிறாங்க. சோ ஒரு பிளானோட வரல. இன்ஜுரினா கூட பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நல்லா போற டீம் மில்லர் உங்களுக்கு ஆர்சிபி கேம் அப்படி ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் எதுக்கு நீங்க அந்த காம்பினேஷனை மாத்துறீங்க அப்படின்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு இல்ல, தேர் இஸ் நோ வே டு கம். இதுக்கப்புறம் மேபி நமக்கே சான்ஸ் இல்ல, ரொம்ப கஷ்டம்ன்றப்போ டெல்லி வந்து அவுட் ஆஃப் வெகேஷன்ஸ். இப்போ வந்து 16 ஃபார் பிளே ஆஃப்ஸ், அவ்வளவுதான். அதான்டா, அவுட் ஆஃப் 6 4 பேர் போற மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா. சோ ரொம்ப டைட்டான காம்படிஷன். என்ன கேட்டா சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி, அதுதான் வந்து விர்ச்சுவல் நாக் அவுட்டா இருக்கும் நினைக்கிறேன்டா. எஸ்ஆர்ஹெச் இல்ல ஜிடி லாஸ்ட் மேட்ச் ஜிடிடா. அது ஓகே, ஆனா ஜிடி ஜெயிச்சிருவான் 2 கேம். எனக்கு என்னமோ ஜிடி ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க தோணுது ஆனரோ. ஏன்னா அவங்க டாப்ல இருக்க 2 டீமுமே அடிச்சிருக்காங்க, ஆர்சிபி அடிச்சிருக்கான், பஞ்சாப் அடிச்சிருக்கான். சோ இதுக்கப்புறம் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச்ல 2 கேம்ல கண்டிப்பா ஒரு கேம் ஜெயிச்சிருவான். அதனால எனக்கு ஜிடி கேமோட சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எஸ் தான் வெறும் டைட் கான்டெஸ்டா இருக்கும். ஜிடி கேம் எனக்கு கடைசியா நடக்க போகுது. பட் எஸ்ஆர்எச் கேம் தான் அவங்க வந்து டேண்டமா தோத்துட்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். சோ நம்ம 2 எல்எஸ்சி கேம் எப்படி ரிசல்ட் இருக்கப்போ சிஎஸ்கே எஸ்ஆர்எச் தான் உனக்கு வந்து குரூஷியல் கேமா இருக்கும். நீங்க வந்து மேல போறீங்களா கீழே போறீங்களான்னு. ஜிடி கேம் வந்து உனக்கு ஜெயிச்சா உள்ள மேலன்னு கடைசி கேம் ஆயிடும். சோ அதை விட உனக்கு அந்த பெனல்டிமேட் கேம் தான் உனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்ஆர்எச் சிஎஸ்கே தான் உனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும்னு எனக்கு இப்பவே தோணுது. அந்த கேம் தான் வந்து வெர்ச்சுவல் குவாலிஃபயர். எனக்கு என்னமோ ஜிடி வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா அவங்க டாஸ் ஃபேவர் பண்ணி அவங்க பவுலிங் போட்டு ஒரு மாதிரி 160 155 160 அதுலயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு மாதிரி டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அதெல்லாம் பண்றோம். இன்கேஸ் இல்லடா நம்ம அது பண்றோம், இது நம்ம கையில இல்ல. இன்கேஸ் ஒரு மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் 220 ஆர்சிபி கூட கஷ்டப்பட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க அடுத்த ஆர்டர் போற கேம் எல்லாம் நாளைக்கு ஆட போறதும் அவங்க நாளை கழிச்சு ஆட போறதும் ஒரு மாதிரி ஹை ரன் ஸ்கோரிங் கிரவுண்ட்ஸ் 220 230 எல்லாம் அடிச்சாங்கன்னா ஜிடியால சேஸ் பண்ண முடியுமா? அந்த மிடில் ஆர்டர் மாட்டிப்பாங்க. நான் திரும்ப அந்த வாஷிங்டன் சுந்தர், ஹோல்டரு, ரஷீத் கான், அப்புறம் அந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு நிஷாந்த் சிந்து, ஷாருக் கான், நிஷாந்த் சிந்து. சோ இவங்க எல்லாம் எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு 2 மூணு ஜெயிச்சிட்டாங்க, பவுலரிங் வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க.
இருந்தாலும் அந்த டாப் 3 பேர்கிட்ட இந்த ரன் வரவே இல்லை பாரு. ஒரு 50 கூட வரல. அப்படியே இந்த 150 ஓட்டி ஓட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி கூட, அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் கூட எல்லாம் ஈஸியா அடிக்க வேண்டிய மேட்ச் மாப்ள. லாஸ்ட் வரை கொண்டு போய் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால எனக்கு இன்னும் பெருசா நம்பிக்கை இல்லை. சோ வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ் பை சிஎஸ்கே, ஒரு செமையான ஒரு டீம் செட் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் லைன் அப் 11 வந்து அவங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் கேச்சஸ் எல்லாமே ஸ்பாட்டான எடுத்தாங்க. 4 கேட்ச் சூப்பரா எடுத்தாங்க. அண்ட் ஒரு கேட்ச் மட்டும் 100 ஆகும்போது ஒரு கேட்ச் விட்டாரு. பட் அகைன் இட்ஸ் ஓகே. பட் இந்த ஒரு ஃபீல்டிங்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அண்ட் டீமாவே ஒரு இன்ஜுரி மட்டும் இனிமே தயவு செஞ்சு இன்ஜுரி மட்டும் யாரும் ஆகாம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அடுத்து யாராவது இப்போ குர்ஜப்னித்தோ யாராவது ஆக்சுவலி ஏதோ ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா திரும்ப அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எங்க போய் தேட முடியாது. காம்பினேஷனும் பயங்கரமா இதுக்கப்புறம் சைன் பண்ண முடியாது. 10-11 கேம் தான் அலௌட். ஆமா, இப்பதான் நம்ம வந்து ஓரளவு காம்பினேஷன் செட் பண்ணிருக்கோம். சோ திரும்ப வந்து நம்ம புதுசா எல்லாம் ஷஃபிள் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு செம பாசிட்டிவ் நான் இன்னைக்கு இந்த மேட்ச்ல பார்த்தேன்னா முகேஷ் குமார் வந்து அவரால் பவர் பிளே மட்டும் தான் போட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். சாரி, முகேஷ் சௌத்ரி பவர் பிளே மட்டும் தான் போட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் ஹி கேன் கிவ் யூ ஓவர்ஸ் இன் த மிடில். டெத்ல கூட ஒரு 17 ஓவர் கூட சூப்பரா போட்டாரு. சோ அது ஒரு நல்ல பாசிட்டிவ். சோ ஓவராலாவே டீம் காம்பினேஷன் சூப்பரா செட் ஆயிருக்கு. இந்த ஆன் த்ரூ த ரன் போனாங்கன்னா இந்த டீம் டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் போகும். இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. சோ நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாதிரிட்டேன். சிஎஸ்கே இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணாங்களே, இது ஒரு ஹைலைட்டா நான் என்ன விஷயம் தெரியுமா? யானைக்கு நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு, இதான் ஹைலைட்ஸ்ன்ற மாதிரி சிவம் துபே இம்பாக்ட் பிளேயரா வச்சது. தலைவன் அங்க வச்சுட்டு கேட்ச் டப்பு முடிச்சாங்க. குர்ஜப்னி நிக்க வேண்டிய இடத்துல நிக்க வேண்டிய ஆள் சிவம் துபே. நான் அங்க இருந்தா நடந்திருக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அவருக்குமே கான்பிடன்ஸ் கண்டிப்பா ஒரு ஓகே, நம்ம ஃபீல்டிங்ல ஒரு மைண்ட்ல தெளிவு இருக்கும். 6-4 மட்டும் யோசிச்சுட்டு அதுல வந்து ஒர்க் பண்ணிப்பாரு. அதுதான் லாஸ்ட் 2 years 3 years நடந்திருக்குன்றதுனால ஓகே, சிவம் துபே நீங்க ஆட வச்சு உங்களுக்கு அந்த வேணும்னா வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன இம்பாக்ட் பிளேயரும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிருங்க. பட் அவங்க தெளிவு முடிவு பண்ணிட்டாங்க, சிவம் துபே ஃபீல்டிங்ல வேணா, நம்ம வந்து அவர் இம்பாக்ட் வச்சு அவர் பேட்டிங் பொட்டன்ஷியல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபினிஷரான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. மேபி இதுவே நடந்தா பெட்டரா இருக்கும். அதான் இது நல்ல இதா இருக்கு. ஏன்னா 6 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேல சிவம் துபே தேவைப்பட மாட்டாரு. இன்னைக்கு ஓவர் 10 ஒரு ஓவர் தான் போட்டார். 3 ஓவர் சும்மா தான் இருந்துச்சு. அதனால இந்த 6 பவுலர் இருக்கு. ஏன்னா சிவம் துபே தைரியமா நீங்க இம்பாக்ட்லயே வச்சுக்கலாம். சோ இன்னைக்கியோட நாள் செமையா முடிஞ்சது. நாளைக்கு ஒரு சூப்பரான டேபிள் டாப்பர்ஸ்க்கு ஒரு கேம் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் பிபிகேஎஸ் அண்ட் ஹைதராபாத்ல நடக்க போகுது. பிபிகேஎஸ் வந்து இது பயங்கரமான ஒரு அலாம் சைன். அவங்களுக்கு 2 மேட்ச் கண்டினியூஸா தோத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட பவுலிங் யூனிட் சுத்தமா ஃபயரே ஆகல. சோ இந்த இடத்துல வந்து பிபிகேஎஸ் வந்து என்ன பண்ணணும்? ஏன்னா சஹல் வந்து அவங்களால பண்ண முடியல. சோ சஹலை வந்து முன்னாடி நல்லா போட்டுட்டு இருந்தாரு முதல் 2-3 மேட்சா. இப்ப வந்து சஹலை உள்ள கொண்டு வரதுக்கே ஸ்ரேயஸ் வந்து யோசிக்கிறாரு. லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலும் கொண்டு வர மாட்டேங்கிறாரு, ரைட் ஹேண்டர் வந்தாலும் கொண்டு வர மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி ஸ்பின்ன வந்து ஆளே இல்ல. இப்போ அதுக்கு ஃபில்லபிளா வந்து ஸ்டாயினிஸை வச்சு மேக்கப் பண்றாங்க. பட் சஹலை வந்து அவங்களால யூட்டிலைஸே பண்ண முடியாது. வந்தாலே போட்டு பொழக்கிறாங்க. சோ அந்த இடத்துல வந்து மேபி பிராரை வந்து உள்ள வச்சுட்டு சஹலை வேணா இம்பாக்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா உனக்கு பிரார் வந்து உனக்கு டிஃபென்சிவா போட்டு கொடுத்துருவாரு எப்படினாலும் அந்த மிடில் ஓவர்ல. சோ அந்த மாதிரி தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. அகைன் பிரார் வந்தா உனக்கு விக்கெட் கிடைக்காது, சஹல் வந்தா விக்கெட் கிடைக்கும், ஆனா ரன்னு போகும். சோ அந்த மாதிரி நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அந்த கேப்பை வந்து அவங்க ஃபில் பண்ணும். ஆனா அவங்க நல்ல ஸ்பின்னர் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். பிபிகேஎஸ் வந்து இவ்வளவு டாமினண்டா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 7 கேம் பார்த்தப்ப 10 கேம் 14 கேம் வின் பண்றான்னு நினைச்சோம். பட் அவங்க வீக் பாயிண்ட் என்ன எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, அவங்களால வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியல ரன். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களை ஆட விட்டுட்டு டிஃபெண்ட் பண்ண முடியல. நீ எவ்வளவு ரன் வேணா கூட சேஸ் பண்ணிடணும்னு இருக்கானுங்க. நீ 230 கொடு, 240 கொடு, 250 கொடு, நான் சேஸ் பண்ணிடுவேன். ஆனா டிஃபெண்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல அவங்க காம்பினேஷன் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. பாசிபிளி அவங்களுக்கு அந்த 6th bowling ஆப்ஷன் வந்து குஷனா இல்லையப்பா. போன மேட்ச்ல பார்த்தோன்னா குஜராத் வேற யாராவது தான் இன்னும் 2 ஓவர் முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. ஸ்டாயினிஸோட போர் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்காது. சோ அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி. பேட்டிங் ஹெவியா இருக்கிறதுனால பவுலிங் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க லோகே ஃபெர்குசனையும் யூஸ் பண்ண முடியாது, ஜேவியர் பார்லட் தான் பண்றாங்க. லோகே ஃபெர்குசன் யூஸ் பண்ணி அவங்க ஒரு கேம் தோத்தாங்க. இப்ப அகைன் ஜேவியர் பார்லட் கிட்ட போயிருக்காங்க. கூப்பர் கான்லி காமிச்ச அந்த இனிஷியல் ஸ்பார்க் வந்து இப்ப மிஸ் ஆகுது. சோ அவங்களுக்கு அந்த பிரியான்ஸ் ஆரியா, அப்புறம் வந்து இவரு சுயேஷ் செட்கே போன கேம் நல்லா ஆடினாரு. சசாங் சிங் இதுக்கப்புறம் அவங்க ஆட போறதுன்னு நினைக்கிறேன். செட்கே அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு கண்டிப்பா டிராப் பண்ண மாட்டாங்க. சோ அந்த பவுலிங் நீ சொன்ன மாதிரி சஹலுக்கு பதிலா மேபி ஒரு கேம்பிள் எடுத்து பிரார் எடுத்து பார்க்கலாம். பட் இங்க டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த அதை யோசிப்பாங்களோன்னு தோணுது. என்ன பிச்சு கொடுக்க போறாங்கன்றதா எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங். ஏன்னா உனக்கு வந்து பரம பாட்டா கொடுத்தனா அங்கேயும் முரட்டடி ஆளுங்க, இங்கேயும் முரட்டடி ஆளுங்க. சரி நம்ம டிஃபென்சிவா போலான்னு பார்த்தா இங்க பவுலிங் ஸ்ட்ரென்த்
அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி டெட் ரப்பர் பிச்சு இந்த ராஜஸ்தான் கூட கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் நீ எஸ்ஆர்ஹெச் பார்த்தோன்னா உனக்கு ஸ்ட்ரென்த் வந்து பவுலிங்ல இருக்கு. ஸோ அவங்க பேட்டிங் பார்த்தா நான் பாத்துக்கிறேன், என்னால அந்த பவுலிங்கே சக்கீப் ஹசனை வச்சு பண்ண முடியும். பேட் கமின்ஸும் பிரெயினியா போடுறதுனால ஸ்ட்ராங். ஆனா பேட் கமின்ஸ் வெர்சஸ் அந்த டாப் ஆர்டர் ஆஃப் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். நான் கூப்பர் கான்லி மாதிரி ஒரு ஆள் வந்து அவர் ஈஸியா வந்து ரீட் பண்ண முடியும். ஐ பிலீவ் பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் வந்து பஞ்சாப் சோக் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ஹைதராபாத்ல பவுலிங் ஃப்ரெண்ட்லி நான் சொல்ல மாட்டேன். மேபி பிச்சில் லைஃப் இருக்கும். அதான் பிச் இந்த மாதிரி ஒரு மாதிரி டூ பேஸ்ட் விக்கெட் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வர மாதிரி ஒரு 190 பரம பாட்டா இருக்காது. அந்த ஹீங்கே அண்ட் இவர் ஷக்கீப்லாம் வந்து ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் போட்டாங்க பாத்தியா, ஒரு மாதிரி டோ அண்ட் டோ கிரஷிங் யாக்கஸா போட்டு ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி டூ பேஸ்ட் விக்கெட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ரிவர்ஸ் ஸ்விங் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஜஸ்ட் அது படிச்சேன். அவங்க ரிவர்ஸ் ஸ்விங் ஆகணும் ஈசன் மலிங்காக்குன்றதுனாலே ஒவ்வொரு வாட்டியும் பாலை வந்து ஒன் பிச் த்ரோ பண்ணி போடுறாங்க. அது வந்து மாஸ்டர் மைண்டா வந்து ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பால் த்ரோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்ஸ் படிச்சேன். பேட் கமின்ஸ் வந்து இது ஃபிளாயாவே யூஸ் பண்றாரு. லாங் ஆன் லாங் ஆஃப் போச்சுன்னா உனக்கு வந்து அப்படியே தூக்கி அடிக்காம ஏதோ ஒரு இடத்துல ஒன் பிச் யூஸ் பண்ண, அதனால தான் உனக்கு ஈசன் மலிங்காக்கு ரிவர்ஸ் ஆகுது இனிஷியல்லி. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். பிச் டூ பேஸ்டா இருந்தாலே கொஞ்சம் பஞ்சாப் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுதான். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ சஷாங்க் சிங் ஏன் ஆடுறது இல்ல இந்த இதுல? கேட்ச் ஆன் இம்பாக்ட்ல போட்டு போயிடலாமேடா, அதுக்கு ஆடாம இருக்கு. சஷாங்க் சிங் ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னர், அவர் ஏன் ஆடாம வைக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. தெரியலடா அவரு என்னன்னு தெரியல. ஆனா நான் பிராக்டிஸ்ல எல்லாம் வந்து கேட்ச் விடுறாரு. பெருசா டீம் கிட்ட இந்த மாதிரி கான்பிடன்ஸ். ஒரு வைஸ் கேப்டனா வந்து போன சீசன் எல்லாம் பார்த்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில இருந்தப்போ ஒரு வைஸ் கேப்டனா வந்து டீம் எல்லாம் லீட் பண்ணாரு. பட் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சிவாஜ் ஷெட்கேக்கு போயிருக்காங்க. ஆனா அவருமே நல்லா ஆடிக்கிறதுனால இதுக்கப்புறம் கை வைக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இல்ல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, சுயான் ஷெட்கே சூப்பர் ஆட்டார், அவர் மேல கை வைக்க வேண்டாம்டா. இந்த நடுவுல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்குது யாருன்னா நேஹல் வதேரா. அவர் 8 மேட்ச் ஆடி இருக்காரு, ரன்னே இல்ல 8 மேட்ச்ல. இது வந்து ஒரு ஷாக்கிங் ஃபேக்டா இருக்கு. 8 மேட்ச்ல வெறும் 65 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 110 ஸ்ட்ரைக் ரேட். அவரால் ரொட்டேட்டே பண்ண முடியல சுத்தமா. ஒரு 6 அடிக்க முடியல, ரன் ரொட்டேட்டும் பண்ண முடியல. ஆவரேஜ் 10, மொத்தம் ஹை ஸ்கோர் 25 தான் அவரோட இந்த 8-9 மேட்ச்ல. சோ அது அவரோட ஃபார்ம் வந்து ரியலி ரியலி பேத்தட்டிக்கா இருக்கு. அவருக்கு பதிலா நான் வந்து சஷாங்க் சிங் உள்ள கொண்டு வரேன். மோசின் கான் கூட ஒரு ஆப்ஷன். மோசின் கான் சர்ஃப்ராஸ் கானோட தம்பி. மோசின் கான் கிடையாது, அவன் பேரு வேற ஏதோ ஒரு மோசின் கான். ஐயோ முஷீர் கான் ஒரு ஆப்ஷன் வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஆனா சஷாங்க் சிங் எனக்கு கொண்டு வரலாம்டா கேட்டா, இம்பாக்ட்ல போட்டுட்டு பேட்டிங் கூட ஆடி கொடுத்துட்டு போ. பவுலிங்னா நீங்க கோல்டன் அம்மாரிடா. அவன் விக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்த நடுவுல வந்து இந்த எஸ்ஆர்எஸ் கூட தான் விக்கெட் எடுத்து கொடுத்தான். யாருக்கா ஃபர்ஸ்ட் நடந்த மேட்ச்ல டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா 2 பேர் விக்கெட்டையும் இவன் தான் எடுப்பான். அவன் 240 அடிப்பானுங்க, இவன் 240 கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணுவானுங்க. ஸோ ஒரு ஈவினிங் கேம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுலர் அண்ட் இது ஃபீல்டரும் பேட்ஸ்மேனும் கூட சஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணுவேன். டெஃபினட்டா ஹீஸ் அ மேட்ச் வின்னர். அவரை உள்ள ஆடிட்டு நேஹல் வதேராவை தூக்கிட்டு சஷாங்க் சிங்கை உள்ள போடுவேன். ஷெட்கே வந்து ஒரு மாதிரி ஸ்பின் பேஷர்ங்கிற மாதிரி நான் மிடில் வச்சுக்குவேன். ஏன்னா போன தடவை ஒரு 5-6 6 சூப்பரா அடிச்சார். ஸோ அவரை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஹர்ப்ரீத் பிராரா உள்ள கொண்டு இந்த டீம் ஃபிட்னஸ் எல்லாமே அவங்க இந்த டைம்ல பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்க இருந்து 2 ஸ்லிப் தான் பஞ்சாபுக்கு, டெஃபினட்டா கீழே போயிடுவாங்க. ஆமா, அண்ட் கீழே இருக்கிற டீம்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஜிடி சிஎஸ்கே எல்லாம் அப்படியே காத்துட்டு இருக்காங்க உள்ள மேல ஏறி போறதுக்காக. சோ பஞ்சாப் வந்து முழிச்சுக்கோ பொழைச்சுக்கோ, அதுதான் சொல்லுவாங்க. சரி, எட்ஜியா இருக்கு. ஓகே, சோ ஏகப்பட்ட இது இருக்கு. எனக்கான பர்சனலா எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். எட்ஜின்னு சொல்ல தரல. 2 பேருமே ஒரு பயங்கரமான ஓபனர்ஸ். ஹெட் அபிஷேக் சர்மா, பிரியான்ஷ் ஆடியா, பிரப்சிம்ரன் சிங். பவுலிங்கும் சூப்பரா இருக்கு. இங்கேயும் பவுலிங் நல்லா தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா தான் இருக்கு பிவிகேஸ்ல சொல்ல போனோம்னா. சோ ஸ்பின்னர் வந்து அங்க சிவாங் குமார், இங்க வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அதனால எனக்கு எட்ஜின்னு சொல்ல தரல. ஈக்குவல் 50-50 தான் சொல்லுவேன். பட் ஆனா எனக்கு ஃபேவரட்னு பார்த்தா பிபிகேஸ் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சிஎஸ்கே ஃபேனா பாக்குறப்ப பிபிகேஎஸ் ஜெயிச்சா எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கம்மி, கொஞ்சம் ஓபனா. ஆனா எனக்கு என்னமோ தோணுது எஸ்ஆர்ஹெச் கோயிங் டு சீல் தி கேம் தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் புரிஞ்சிச்சு. பஞ்சாபோட வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆனதுனால பேட் கமின்ஸ் ஒரு பிரெயினியா யோசிச்சு பிச்சில் ஏதாவது பிளே பண்ணி பாசிபிளி பஞ்சாப் வந்து கொஞ்சம் அது பண்ணுவாங்க. பட் அது பண்ணிட்டா இன்னும் உனக்கு ஐபிஎல் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும். அந்த முதல் 2 பிளேஸ் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. இந்த ஆர்சிபி வந்து ரொம்ப நாளா ஆடல.
இப்ப ராய்ப்பூர்ல போய் ஆட போறாங்க, அவங்க ஹோம் வென்யூல தாண்டி நியூ வென்யூல போய் அதோட கேம்ஸ்லாம் எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு தரமான வீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ரிவெஞ்ச் வீக் தான். ஆரி 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 அப்படின்னு ரிவெஞ்ச் வீக் தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஆமா, நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு அதை விட ஒரு பயங்கரமான மேட்சஸ் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம ரிவ்யூக்கு வரலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம் மேடி. தேங்க்யூ அண்ட் பை.